أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுடைய அருளால் நபிமார்களின் வரலாறு என்ற தலைப்பில் தொடர் வகுப்பிலே நாம் இருக்கிறோம். சென்ற வகுப்பிலே மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட பல தகவல்களை நாம் பரிமாறிக்கொண்டோம். சென்ற வகுப்பிலே சொல்லப்பட்ட மலக்குமார்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லுங்கள். முதல்ல மலக்குமார்கள் அப்படின்னு ஒரு படைப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து புரியல, அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை, அதனுடைய பிரம்மாண்ட தன்மையெல்லாம் பார்த்தோம். அவர்களுக்கென்று பெயர்கள் இருக்கிறது, அதே நேரத்தில் பண்புகளும் இருக்கிறது. ஜிப்ரீல், மீகாயில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவர்களுக்குன்னு பெயரை குரானும் சுன்னாவும் நமக்கு சொல்லுது. அப்படி இல்லாமல் ரகீபு, அதீது, அந்த விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். இது போன்ற பண்புகளாகவும் மலக்குமார்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம பார்த்தோம். அடுத்து இறக்கைகள் உண்டு, இன்னும் மனித உருவத்தில் வந்திருக்கிறாங்க. நமக்கு நோவினை தரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கும் நோவினை தரும். அவர்களுக்குன்னு அல்லாஹ் பொறுப்புகளை கொடுத்துருக்குறான், அந்த பொறுப்புகளை அவங்க சரியாக செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது சம்பந்தமான பல தகவல்களை பார்த்தோம். இன்னும் நிறைய டீப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் இந்த தலைப்புக்கு கீழே நம்ம அதை ரொம்ப டீப்பாக பேச முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம நபிமார்கள் வரலாறுன்னு பேசுகிறோம். இருந்தாலும் இந்த மலக்குமார்கள் ப்ளஸ் இந்த இப்லீஸ், ஜின் இனத்தை சேர்ந்த இந்த இப்லீஸ், இது சம்பந்தமான ஒரு அவுட்லைன், ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் தொடர்ந்து இந்த வரலாற்றை நாம் அப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால இந்த தகவல்களை சொல்கிறோம். அடுத்ததாக ஜின்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம். முதல்ல ஜின்னுன்னு சொன்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அரபியில் கூட ஜன்னன்னு சொன்னால் மறைந்தான்னு அர்த்தம். ஜீம், நூன், நூன் இருக்கு இல்லையா? இப்படி வரக்கூடிய, இதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய பல அர்த்தங்கள் எல்லாமே மறைந்து இருப்பதற்குத்தான் சொல்லப்படும் பெரும்பாலும். புரியுதா சொல்கிறது? உதாரணத்துக்கு ஜன்னல் லைலுன்னு சொல்லுவாங்க. ஜன்னல் லைலுனா அதாவது அவ்வளமை, அதாவது இருள் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ கும்மிருட்டாக இருக்கே, நல்ல கடுமையான இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜன்னல் லைலுன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஜன்னா கூட பாருங்க, ஜன்னத் தோட்டத்துக்கு சொல்லுவோமா? சொர்க்கம்னா ஜன்னான்னு சொல்கிறோம், தோட்டத்துக்கு ஜன்னான்னு சொல்லுவோம். அது இதிலிருந்து வந்தது தான். ஜன்னா ஏன் அது மறைவா இல்லையே, தோட்டம் கண்ணுக்கு தெரியுதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். பாருங்க, தோட்டம்னா எப்படி இருக்கும்? பூமிக்கு மேலே செடி, கொடி, மரங்கள் அதெல்லாம் அப்படியே படர்ந்து இருக்கும், மூடி இருக்கும். இதெல்லாம் வளர்ந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலை, மறைஞ்சிருக்கு. புரியுதா சொல்றது? தர தெரிய மாட்டேங்குது, அதாவது அப்படி மூடின மாதிரி இருக்கும். அது ஜன்னா. அப்படிங்கிற ஒரு வகையான அர்த்தத்துக்கு என்ன செய்வாங்க, ஜன்னான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஜுனூன், மஜ்னூன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைலா மஜ்னூன், இந்த அதுவும் இதிலிருந்து வந்தது தான். ஜுனூன், அவன் தெரியாமல் இருக்க மாட்டான், அவனுக்கு அறிவு தெரியாமல் இருக்குல்ல, அதனால என்ன செய்வாங்க, அந்த ஜுனூனியத்துக்கும் சொல்லுவாங்க. ஜனீன்னு சொல்லுவாங்க. ஜனீன்னு சொன்னால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஜனீன்னு சொல்லுவாங்க. ஏன்?
கருக்குள்ள இருக்குல்ல, மறைந்து இருக்குல்ல, அதனால அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஜனின்னு சொல்லுவாங்க. பாம்புக்கு கூட ஜான்னு சொல்லுவாங்க. அரபியில் பாம்புக்கு ஜான்னு. குரான்ல கூட அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கைத்தடியை போடுவாங்க, அது பாம்பா மாறும். அல்கி அஷாக்க, உம்முடைய கைத்தடியை நீங்க போடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். ஃபலம்மா ரஆஹா தஹ்தஸு கஅன்னஹா ஜான். அவங்க அப்படி கைத்தடியை போட்ட உடனே அது பாம்பு போல் நெளிஞ்சு அது போறதை பார்க்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க, பின்வாங்கினாங்க, அப்படிங்கிற அந்த பின்னாடி போனாங்க அப்படிங்கிற அந்த சம்பவங்களை குரான்ல நம்ம பார்க்கலாம். இதில் சொல்லும்போது அது பாம்பு போல் நெளிந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல பாம்புக்கு பயன்படுத்தப்படுற வார்த்தை வந்து ஜான். இது ஏன் பாம்புக்கு இப்படி சொன்னாங்கங்கிறதுக்கும் ஒரு சில விளக்கம் இருக்கு. ஏன்னா பாம்பு நம்ம கண்ணை விட்டு சீக்கிரம் மறைஞ்சு போயிடும். அதாவது வெளிப்படையா தெரியும். இந்த மறைஞ்சு போறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? ரொம்ப விரைவாக மறைஞ்சு போயிடும். பாருங்க, டக்குன்னு இங்கே நிற்கிற மாதிரி தெரியும், கடக்கடன்னு என்ன செஞ்சிடும். பாம்பு அடிக்கிறதுக்கு பல சிரமங்கள் என்ன செய்யும் இருக்கும். அப்போ அந்த அதே மாதிரி புல்லில், இடுக்கில் இந்த மாதிரி மறைஞ்சு என்ன செய்யும் பாம்புகள் வாழும். பெரும்பாலும் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதெல்லாம் ரேராக தான் உள்ளே வர்றதை பார்ப்பீங்க, அல்லது ரோட்டில் போகிறத பார்ப்பீங்க. போனாலும் இங்கே தாண்டா நின்றுச்சு, எங்கடா அப்படின்னு தேடுற லெவலுக்கு தான் என்ன செய்யும் இருக்கும். அப்படி வேகமாக திடீர்னு அது மறைஞ்சு போகிற ஒரு மறைஞ்சு போனால் மறைஞ்சு போகாது, அப்படி நம்ம கண்ணை விட்டும் டக்குன்னு வேகமாக போயிடுது இல்லையா, அதுக்கு ஜான்னு இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம விளங்குறது அது அந்த அடிப்படையில் தான் ஜின்னு சொன்னால் நம் கண்களுக்கு தெரியாத ஒரு இனம். புரியுதா சொல்கிறது? நம் கண்களுக்கு தெரியாத ஒரு இனம், அந்த இனத்துக்கு ஜின்னுன்னு குரான் சுன்னா நெடுக பார்த்தீங்கன்னா இந்த வாசகம் நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆரம்பமாக ஜின்னுனா என்னன்னு பார்த்துட்டோம், அர்த்தம் பார்த்துட்டோம். ஜின்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நாம் இதை சொல்லியிருப்போம் தொடரில். இருந்தாலும் வலக்கது ஹலக்னல் இன்சான மின் சல்சாலிம் மின் ஹமைம் மஸ்னூன், ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். மாற்றப்பட்ட கருப்பு களிமண்ணால் மனிதர்களை நாம் படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கபுலு மின் நாரி சமூம், அதாவது கடும் வெப்பமான நெருப்பால் அது அவர்களுக்கு முன்னாடியே நாம் ஜின்னை படைத்தோம்னு சொல்றான். இந்த ஜின்னை படைத்ததை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கடுமையான வெப்பமுள்ள நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள் நல்லா சொல்றான். இதுல இன்னொரு குறிப்பும் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடியே படைக்கப்பட்ட ஒரு படைப்பு ஜின்னு. சொல்றது புரியுதா? அதனாலதான் வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கபுலு, இந்த மனிதன் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே யார் படைக்கப்பட்டுட்டா? அப்படி இருக்க போய் தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அந்த உடல் இருக்கும்போது யார் வந்து பார்க்குறான்? இப்லீஸ் வந்து பார்க்குறான். இப்லீஸ் ஒரு ஜின் இனத்தை சேர்ந்தவன். அப்போ முன்னாடியே இந்த ஜின் என்ற அந்த படைப்பு படைக்கப்பட்டது மனிதனுக்கு முன்னாடியே அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்து இந்த இப்லீஸ் அவனும் ஜின் இனத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ كَانَ مِنَ الْجِنِّ. இப்லீஸ் வந்து சஜ்தா செய்ய மாட்டேன்னு மறுத்துட்டான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அந்த இப்லீஸ் யாரு? கான மினல் ஜின்னி, அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான். ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி, அவனுடைய ரப்புடைய அந்த கட்டளைக்கு அவன் மாறு செய்து பாவியானான். இல்லை இன்னொரு குறிப்பும் இருக்கு. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இந்த இப்லீஸுக்கு துர்ரியத் இருக்குன்னு சொல்றான். அதாவது சந்ததிகள், வம்சாவளிகள் இந்த இப்லீஸுக்கு உண்டு. அது அந்த தொடர்லேயே அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அஃப தத்தஹிதூனஹு வ துர்ரியத்தஹு அவுலியா மின் தூனி, அவனையும் அவனுடைய இந்த சந்ததி இருக்கிறாங்களே துர்ரியத்து, அவனுடைய இந்த துர்ரியத்தையும் என்னை விட்டுட்டு இவங்களையா நீங்க பாதுகாவலர்களா தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு கேட்குறான். என்னை விட்டுட்டு இவங்களையா நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? கேட்குறான். அப்போ இதுலேருந்து இன்னொரு ஒரு குறிப்பும் விளங்குது. இப்லீஸுக்கு என்ன உண்டு? துர்ரியத் உண்டு, அந்த சந்ததி வம்சாவளிங்கிறது உண்டு அப்படிங்கிற தகவல்களையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இந்த லுகா அர்த்தம் சொன்னேன்ல, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கண்டு, அதை
குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைசு லா தரவுனஹும். அந்த இப்லீஸும் வ கபீலுஹு அவனுடைய அந்த பட்டாளங்கள் இருக்கு இல்லையா, அந்த இப்லீஸ் பட்டாளங்களும் அந்த ஷைத்தான் பட்டாளங்களும் உங்களை பார்க்கிறார்கள். மின் ஹைசு லா தரவுனஹும், நீங்கள் அவர்களை பார்க்காத நிலையிலே. இப்போ நம்ம அவங்களை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இந்த நிலையில் அவர்கள் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பார்க்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுல இருந்து என்ன விளங்குது, அவங்க நம்மளை பார்க்கறாங்க, பார்க்க முடியும். பார்க்க முடியலன்னா எப்படி கெடுப்பான், வழி கெடுக்கிறதுக்கு. ஆனா நம்மால அவங்கள என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த அசல் உருவத்தில் சொல்றேன், இந்த அசல் உருவத்தில் இப்லீஸ் ஜின்களை, ஏன்னா ஜின்கள் மறைவான கண்ணுக்கு தெரியாத படைப்பினும் அப்படிங்கிறத நாம இதன் மூலமா விளங்கிக்கிறோம். அடுத்து, எந்த காரணத்திற்காக ஜின்கள் படைக்கப்பட்டார்கள்? நாம எதுக்காக படைக்கப்பட்டோம்? வணங்குவதற்காக படைக்கப்பட்டோம், அப்படிதானே? இந்த ஆயத் சொல்லுங்க பார்ப்போம். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அர்த்தம் வைங்க. படைப்பதற்காகவே தவிர, அதை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை, இப்படி அர்த்தம் வச்சுட்டோமா? சரி, இப்போ அபூ ஜஹல் வணங்கினானா இல்லையா? வணங்கினான்ல, வணங்கினான்ல, அதாவது அல்லாம வணங்கல, நான் சொல்ல வர்றது வணங்கினான், அப்படிதானே? அபூ ஜஹல் வணங்கினான். மற்ற காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்திலேயே வணக்கம் தான் செஞ்சாங்க. இப்போ வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், வணங்குவதற்காகவே தவிர ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை. வணங்கத்தானே செய்கிறாங்க, அப்புறம் என்ன? அதைத்தான் நாம விளங்கணும். யாபுதுன்ற உடனே ஆரம்பத்தில் அர்த்தம் ஒரு சில பேர் வச்சிங்களே, அப்படி வைக்கக்கூடாது. வணங்குவதற்காக காரணம், அந்த ஆயத்தை முடிக்கும், நம்ம வக்ஃபு செய்கிறோம் அப்படி, அதாவது ஆயத்தை நிப்பாட்டுறதுக்காக லியஅபுதூன் அப்படின்னு வக்ஃபு செய்கிறோம். நீங்கள் குர்ஆன் எடுத்து பாருங்க, வக்ஃபுடைய இடத்துல நூனுக்கு என்ன இருக்கும்? லியஅபுதூனி. சொல்றது புரியுதா? அப்படின்னா அங்கே வந்து யா முத்தக்கல்லிமுடைய யா மஹதூஃப், முத்தக்கல்லிம் யா ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கும். லியஅபுதூனி லியஅபுதூனனி, அதாவது என்னை அவர்கள் வணங்குவதற்காகத்தான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தோம். சொல்றது புரியுதா? இதை மேலோட்டமாக பார்த்து மொட்டையாக அர்த்தம் வச்சா அது வேற மாதிரி என்ன செஞ்சிடும், போயிடும். முத்தக்கல்லிமுடைய யா அங்கே ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குன்னு விளங்கணும். அதனால அல்லாவை வணங்குவதற்காகத்தான் மனிதர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஜின்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்ப ஜின்கள் படைக்கப்பட்ட நோக்கம் வணங்குவதற்காக. நம்மள மாதிரியே அவர்களுக்கும் பகுத்தறிவு இருக்கு, சொல்லப்படியா சிந்திக்கிற அறிவு. தவறு, அதாவது தவறான வழியிலும் போகலாம், சரியான வழியிலும் போகலாம். அவர்களையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறாங்க. நம்மள எப்படி நல்லவங்க கெட்டவங்கன்னு இருக்கிறாங்க, அதே மாதிரி அவர்களும் இருக்கிறார்கள். அத அந்த ஜின்னே சொல்லுது, குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த நல்ல ஜின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதும் போது வந்து கேட்ட ஜின் இருக்கு இல்லையா, அது சொல்லிக்கிட்டே வரும்போது அன்னா மின்ன சாலிஹூன வ மின்னா தூன தாலிக், எங்களிலே சாலிஹீன்களும் இருக்கிறார்கள், வ மின்னா தூன தாலிக், அவர்கள் அல்லாதவர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன விளங்குறோம்? ஜின்கள்ல நல்ல ஜின்னும் இருக்கிறாங்க, கெட்ட ஜின்னும் இருக்கிறாங்க. அதிலே பாருங்க, அந்த தொடர்லேயே வரும். இது 11வது ஆயத்து நான் சொன்னது, 72வது சூறால. அது 14வது ஆயத்துல அன்னா மின்னல் முஸ்லிமூன வ மின்னல் காசித்தூன், எங்களிலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், மேலும் அநியாயக்காரர்கள் காஃபிர்கள், எங்களிலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள் என்று அந்த ஜின்கள் கூறிய அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இதன் மூலமாக நாம் என்ன விளங்கிக்கணும்? ஜின்கள்ல நல்லவர்கள், கெட்டவர்கள், முஸ்லிம்கள், காஃபிர்கள், இப்படிங்கிற நம்மள மாதிரியே உண்டான டைப்பில் அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இதில் இந்த கெட்ட ஜின்கள் இருக்கிறாங்களே, இதில் இன்னொன்று விளங்கணும், ஷைத்தானும் கெட்ட ஜின் தான், அதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். இந்த கெட்ட ஜின்னில் ஒரு சில ஜின்கள் வந்து மனிதர்களை கெடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கெடுக்க ட்ரை பண்ணுச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம விளங்கிக்கணும். இந்த தொழுகையில் இடையூறு செய்கிற ஒரு சில ஜின்கள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஜின் அப்படி தான் என்ன செஞ்சுது, இடையூறு செஞ்சுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டுறாங்க, தொழுகையே முறிக்கிற அளவுக்கு அது என்ன செஞ்சுது, டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அம்கனனி அல்லாஹு மின்ஹு,
அல்லாஹ் அதை எனக்கு அதன் மீது எனக்கு வந்து என்ன செஞ்சான், ஒரு சக்தியை கொடுத்தான், நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சக்தியை கொடுத்தான். அரத்து அன் அர்பித்தஹு இலா சாரியத்தின் மின் சவாரில் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய அந்த தூண்களில் ஒரு தூணில் நான் என்ன செய்யலான்னு இருந்தேன், அதை கட்டி போடலான்னு நான் நினச்சேன். ஹத்தா துஸ்பிஹு வ தந்துரு இலைஹி குல்லுக்கும், நீங்கள் எல்லாரும் காலையில் வந்து அதை பார்ப்பீங்க, அதை பார்க்க வைக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நான் கட்டி போடலான்னு நினச்சேன். ஃபதகர்து கௌல அஹி சுலைமான், என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துவா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் கட்டி போடாமல் அதை என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன துவா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க? கால ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சி இருக்கு இல்லையா, யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை எனக்கு கொடுப்பாயாகன்னு துவா செஞ்சாங்க. அந்த ஆட்சியில் கட்டுப்பட்டது தான் ஜின்னை கண்ட்ரோல் பண்ணுறது. நான் இப்போ அதை என்ன செஞ்சுருப்பேன், பிடிச்சவங்களுக்கு காட்டலான்னு இருந்தாலும் நினைத்தாலும் என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த துவா எனக்கு ஞாபகம் வந்ததால் நான் விட்டுவிட்டேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதன் மூலமாக மனிதர்களை அவங்க என்ன செய்வாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. டிஸ்டர்ப் பண்ணுற அந்த ஜின்னும் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் விளங்கிக்கிறோம். இதுக்கடுத்து ஜின்கள் என்ன சாப்பிடுவாங்க தெரியுமே உங்களுக்கெல்லாம்? எலும்பு. அது எங்கே பார்த்தீங்க? வேற ஏதாவது புதுசாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த விட்டை, அடுத்து சாணம், இந்த காய்ந்த சாணம்னு சொல்கிறோம்ல, கட்டி சாணம். வேற தெரியுமா இருக்காது? வேற என்ன சாப்பிடும்? நம்ம என்ன சாப்பிடுவோம்? எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஜின்களுடைய உணவுகள் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சுய தேவைக்காக வெளியில் போகும்போது, சுய தேவைன்னா புரியுதா, ரெஸ்ட் ரூமுக்காக ஒதுங்கி வெளியில் போகும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி போகிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அப்படி பின்னாடி போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் அபூ ஹுரைரா யா ரசூலல்லாஹ், நான் தான் அபூ ஹுரைரா வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா கொஞ்சம் கற்கள் கொண்டு வாங்க, ஏன்னா ரெஸ்ட் ரூம் போகிறேன், அதை க்ளீன் பண்ணுறதுக்காக, இஸ்திஞ்சா செய்கிறதுக்காக கற்களை கொண்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் ஏவுறாங்க. அப்படி சொல்லும் போதே சொல்கிறாங்க, வலா தத்தினி பி அஸ்மின் வலா பி ரவுசத்தின், அதாவது எலும்பு ப்ளஸ் வந்து இந்த விட்டை சொல்கிறோம்ல, காய்ந்த கட்டி சாணம், இதை வந்து கொண்டு வந்துடாதீங்க, இது அல்லாத மற்ற கற்களை என்ன செய்யுங்க கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு புரியலை, ரசூலுல்லாஹ் எதுக்காக இதை சொல்ல வர்றாங்கன்னு தெரியலை. சரி, ரசூலுல்லாஹ் கற்களை கொண்டு வர சொன்னாங்கன்ட்டு கற்களை துணியில் போட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவோட போய்கிட்டு இருக்கும்போது அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, மா பாலுல் அஸ்மி வர் ரவுசா, யா ரசூலல்லாஹ் நீங்கள் இந்த எலும்பையும் அந்த விட்டையையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹுமா மின் தஆமில் ஜின், அந்த ரெண்டுமே யாருடைய உணவு? ஜின்களுடைய உணவு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கூட்டம், ஜின்னுடைய ஒரு கூட்டம், நல்லவங்க, நல்ல ஜின்கள் இருக்காங்கல்ல, அதில் ஒரு கூட்டத்தினர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க, என்னிடத்துல வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என்னிடத்துல வந்தாங்க, சாப்பாட்டை பற்றி, உணவை பற்றி என்கிட்ட கேட்டாங்க, உணவு சம்பந்தமாக என்கிட்ட கேட்டாங்க. நான் உடனே துவா செஞ்சேன், அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சேன். ஃபதஅவுதுல்லாஹ லஹும், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நான் துவா செய்தேன். அல்லா யமுர்ரு பி அஸ்மின் வலா பி ரௌசத்தின் இல்லா வஜது அலைஹா தஆமா, அவர்கள் எந்த எலும்பையோ அல்லது எந்த அந்த ரவுசையோ, அதாவது அந்த விட்டையோ எதை கடந்து போனாலும் அதன் மீது அவர்கள் உணவை பார்ப்பார்கள். அப்படின்னா புரியுதா? இப்போ ஒரு எலும்பை கடந்து போறாங்க, அந்த எலும்பை சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு மேல என்ன இருக்குமா? உணவுனா அது அப்படியே கரியா என்ன செய்யும் இருக்கும். இல்லையே, எலும்பா தானே இருக்குன்னு நம்ம நினைக்க வேணாம். அவங்களுக்கு அது என்னவா இருக்கும்? கரியா இருக்கும். உணவாவே அவர்களுக்கு என்ன செய்யும்
இருக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும்னு யாருக்கிட்ட துவா கேட்டாங்க? அல்லாஹ்விடத்திலே நான் துவா கேட்டேன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஜின்களுடைய உணவுகள்ல என்னென்ன இருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் விளங்கிக்கிறோம். இது மட்டும் இல்ல, இன்னொரு ரிவாயத்துல இன்னும் கொஞ்சம் விளக்கமா வருது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க இருந்தோம், திடீர்னு பார்த்தா ரசூலுல்லாவை காணும். தேடணும், ரசூலுல்லாவை தேடணும். என்னாச்சுன்னு தெரியலையே, ரசூலுல்லாவுக்கு ஏதோ எதிரிகளால் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமான்னு பயந்து நாங்கள் ரசூலுல்லாவை தேடினோம். தேடி பார்த்தா ரசூலுல்லாவை காணும். கடைசியில் பார்த்தா நாங்கள் காலை நேரங்களில், இரவு நேரம் கடந்துருச்சு, ரொம்ப வருத்தமாக அந்த இரவு நேரத்தை கடந்தோம். காலையில் பார்த்தா ஹிரா குகை இருக்கு இல்லையா, அந்த பகுதியிலிருந்து ரசூலுல்லா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தவுடன் நாங்கள் எடுத்து சொன்னோம், யார ரசூலுல்லா கூட இருந்தீங்களே, திடீர்னு காணாமல் போயிட்டீங்களே, உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் எங்கே போனேன் தெரியுமா, அதானி தாயில் ஜின் ஃபதஹப்து மஅஹு. ஜின் அழைப்பாளர் ஒருத்தர் என்கிட்ட வந்தார், ஜின்னில் தாய், புரியுதா, அவர் என்கிட்ட வந்தார். நான் அவரோட சேர்ந்து போயிட்டு ஃபகரது அலைஹிமுல் குர்ஆன, குர்ஆன் ஓதி காட்டிட்டு வந்தேன்பாங்கிறாங்க. சொல்றது புரியுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கும், அதாவது நமக்கும் நபி ரசூல், ஜின்களுக்கும் நபி ரசூல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது பெரிய ஆதாரம். சொல்றது புரியுதா? இப்போ நான் குர்ஆன் ஓதி காட்டிட்டு வந்தேன் அப்படின்னு பல சம்பவங்களை சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்கிறாங்க, அப்படி நாங்கள் இருக்கும்போது அவங்க ஜாதை பற்றி கேட்டாங்க, உணவை பற்றி கேட்டாங்க, என்ன சாப்பிட்றது என்ன ஏதுங்கிற அது சம்பந்தமான உணவை பற்றி கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், எப்படி சொன்னேன், லக்கும் குல்லு அஸ்மின் துகிரஸ்முல்லாஹி அலைஹி, அதாவது அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட உணவுடைய எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பெல்லாம் உங்களுக்கு தான். பாருங்க, முஸ்லிமான ஜின்கள் கூட அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. நம்ம எதையும் பார்க்கறது இல்லை. சொல்ல புரியுதா? ஹலாலுன்னு போர்டு வச்சிருக்கான்னு பார்க்குறோம், நமக்கே தெளிவாக தெரியுது யார் எப்படி அறுக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஹலாலுன்னு போர்டு வச்சிருக்கிறானேன்னு உள்ள என்ன செஞ்சிடறோம், நுழைஞ்சிடறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களை கூட எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட அந்த அதனுடைய எலும்பு இருக்கும் இல்லையா, அந்த எலும்பெல்லாம் உங்களுக்கு ஹலால், நீங்கள் சாப்பிடலாம் சொல்லிட்டு யக்உ ஃபீ ஐதீக்கும் அவ்ஃபரமா யகூனு லஹ்மா, அது உங்கள் கையில் இருக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, அவ்ஃபரமா யகூனு லஹ்மா, நல்ல கறி நிரம்பி நல்ல நிரப்பமான கறியோட உங்கள் கையில் அது என்ன செய்யும் இருக்கும். அப்படின்னா நீங்கள் திருப்தியாக அதை என்ன செய்யலாம், சாப்பிடலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, இதில் இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க. வக்குல்லு பாரத்தின், இந்த சாணம் இருக்கு இல்லையா, அந்த விட்ட சாணம், இது அலஃபுன்லி தவாபிக்கும், உங்களுடைய கால்நடைகளுக்கு அதுதான் தீவனம்ங்கிறாங்க. புரியுதா? இந்த ஹதீஸில் என்ன விளங்குறோம், ஜின்களுக்கும் கால்நடைகள் இருக்கு, நமக்கு கால்நடைகள் இருக்குல்ல, ஆடு மாடு ஒட்டகம்னு வச்சு மேய்ச்சிக்கிறோம், இந்த மாதிரி யாருக்கும் இருக்கு, ஜின்களுக்கும் இருக்கு. அந்த கால்நடைகளுக்கு எது உணவு, இந்த சாணம் தான் என்னது, அவைகளுக்கு தீவனம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபலா தஸ்தஞ்சு பிஹிமா, அதனால் அந்த இரண்டை கொண்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டா சுத்தம் பண்ணாதீங்க. ஃப இன்னஹுமா துஆமு இஹ்வானிக்கும், உங்களுடைய சகோதரர்களுடைய உணவு அது, அந்த ரெண்டுமே. அப்ப ஜின்கள்லாம் யாரு, நம்முடைய சகோதரர்கள். பயப்படக்கூடாது, புரியுதா? ஏன் பயப்படுறீங்க, அண்ணன் தம்பியை பார்த்தா பயப்படுவீங்களா? ஏன் பயம் வருது? சரி, அதனால உங்களுடைய சகோதரர்களான அந்த ஜின்களுடைய உணவு அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்றது புரியுதா? இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இது மட்டும் அல்லாமல் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கானே இப்லீஸு, அவன் குரூப் இருக்குது இல்லை, இந்த குரூப்லாம் என்ன செய்வாங்கங்கிற கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அகல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் ஃபல் யகுல் பி யமீனிஹி, அவருடைய வலக்கரத்தை கொண்டு அவர் சாப்பிடட்டும். சொல்லிட்டு சொல்றாங்க, வ இதா ஷரிப ஃபல் யஷ்ரிப் பி யமீனிஹி, அதே மாதிரி குடித்தாலும் எந்த கரத்தை கொண்டு குடிக்கட்டும், வலது கரத்தை கொண்டு குடிக்கட்டும். காரணம் என்ன தெரியுமா,
இன்ன ஷைத்தான யக்குலுபி ஷிமாலி. ஷைத்தான் எந்த கையால் சாப்பிடுவானா? இடது கையால் சாப்பிடுவான். வ யஷ்ரபு பி ஷிமாலிஹி. ஷைத்தான் குடிக்கிறதும், அப்போ ஷைத்தான் சாப்பிடுவான் குடிப்பான். விளங்குதா? இதுலேருந்து நான் உங்களுக்கு அந்த உணவு சம்பந்தமான தகவல்களை சொல்லிக்கிட்டு வர்றேன். அப்போ ஷைத்தான் இடது கையால் சாப்பிடுவான், இடது கையால் தண்ணி குடிப்பான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே ஆப்போசிட்டாக வலது கையால் சாப்பிட்டு வலது கையால் தண்ணி குடிங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு அறிவிப்பில் பாருங்கள், இதா தஹல ரஜுலு பைத்தஹு ஃபதக்கரல்லாஹ இன்த துஹூலிஹி வ இன்த தஆமிஹி. ஒரு மனிதர் வீட்டுக்குள்ளே நுழையிறார். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அப்படி நுழையும் போது அல்லாஹ்வை நினைவு கூறி, அதே மாதிரி சாப்பிடும் போதும் அல்லாஹ்வை அவர் நினைவு கூறிவிட்டால் ஷைத்தான் சொல்லுவானா, தன் கூட்டம் இருப்பாங்கல்ல அவங்கள பார்த்து சொல்லுவானா, ஏய் இவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திட்டார், சாப்பிடும் போதும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திட்டார். அது உடனே ஷைத்தான் சொல்லுவானா, லா மபீத்தலக்கும் வலா அஷா, இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீட்டில் தங்க முடியாது, இந்த வீட்டில் உங்களுக்கு நைட் சாப்பாடு கிடையாதுன்றானா. ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு, வீட்டுக்குள்ள வரும்போது அல்லாஹ்வை நினைவு கூறிவிட்டார், சாப்பிட உட்காரும் போது என்ன செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வை நினைவு கூறிவிட்டார். பாருங்க, இதா தஹல ஃபலம் யذ்குரில்லாஹ இன்த துஹூலிஹி, உள்ள வரும்போது மட்டும் அல்லாஹ்வை அவர் நினைவு கூறவில்லை என்று சொன்னால் ஷைத்தானுக்கு சந்தோஷம். ஏன்? ஷைத்தான் சொல்லுவானா தன் கூட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதரக்துமுல் மபீத்த, எப்பா தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சுரா, பூருங்கடா வீட்டுக்குள்ள அப்படின்னு என்ன செஞ்சிருவான், உள்ள தன் குரூப்புகளை கூப்பிட்டுக்கிட்டு. ஏன்னா தங்குற இடம் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் இருந்தால் கிடைச்சிரும். அப்போ ஷைத்தான் யாருக்கு கூட தங்குவான்? இப்போ அல்லாஹ்வுடைய நினைவு கூறாமல் வீட்டுக்குள்ளே நுழையிறானா அவன் கூட யார் இருப்பான்னு அர்த்தம், ஷைத்தான் இருப்பான். ஷைத்தானுக்கு தங்குறதுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது. வைதாலம் யذ்குரில்லாஹ இன்த தஆமிஹி, சாப்பிடும்போது அல்லாஹ்வை அவன் நினைவு கூறவில்லை என்று சொன்னால் ஷைத்தான் சொல்லுவானா, அதரக்துமுல் மபீத்த வல் அஷா, எப்பா தங்குறதுக்கு இடம் மட்டும்தான் கிடச்சிதுன்னு நினச்சேன், இப்போ என்னமும் கிடச்சிருச்சு, சாப்பாடும் கிடச்சிருச்சு, இன்றைக்கி இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே ஃப்ளாட் ஆகிட வேண்டியதான் அப்படிங்கிற லெவலுக்கு தன்னுடைய சகாக்கள்கிட்ட யார் சொல்லுவா, ஷைத்தான் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த தகவலும் சாப்பாடு சம்பந்தமான தகவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் அல்லாமல் இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, குன்னா இதா ஹலர்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆமன், நாங்கள் ரசூலுல்லாவோட சாப்பாட்டில் உக்காந்தா, எவ்வளோ அழகான ஒரு கண்ணியத்தை சொல்லித்தராங்க பாருங்க. ரசூலுல்லா கூட நாங்கள் உக்காந்துட்டோம்னா சாப்பாட்டில், லம் நலா ஐதியனா ஹத்தா யபத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா ஆரம்பிக்காத வரைக்கும் நாங்கள் சாப்பாட்டில் கை வைக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் யார் தான் ஆரம்பிப்பா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம், வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு கண்ணியமான அணுகுமுறை, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்கிறது புரியுதா? பெரியவங்க இருக்கிறாங்க வீட்டில், கண்ணியமானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன செய்யணும், கொடுக்கணும். சொல்ல புரியுதா? இப்போ அவங்களுக்கு வச்சிருக்க கறியெல்லாம் என்ன செஞ்சுது, எடுத்து முன்னாடி போட்டு என்ன செய்யற, சாப்பிட்ற பழக்கம் இருக்கக்கூடாது. தொடர்ந்து சொல்கிறாங்க, வ இன்னா ஹலர்னா மாஹு மர்ரத்தன் துஆமன், ஒரு நாள் சாப்பாட்டுக்காக ரசூலுல்லாவோட நாங்கள் என்ன செஞ்சோம், உட்கார்ந்துருந்தோம். அப்போ என்னாச்சு தெரியுமா, ஃபஜாஅத் ஜாரியத்துன் கஅன்னஹா துத்ஃபா, அப்போ ஒரு சிறுமி, ஒரு சின்ன பிள்ளை சிறுமி, அவங்க யாரோ தள்ளி விட்ட மாதிரி டபக்குன்னு வந்து சாப்பாட்டில் என்ன செஞ்சாங்க, கையை வைக்கிறதுக்காக. அந்த சின்ன பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க தானே, அவங்களுக்கு டக்குன்னு வந்து என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளையும் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, திடீர்னு எங்கேயாவது சாப்பாடுலாம் வச்சுருந்தா நல்ல சாப்பாடெலாம் இருக்கும், ஐஸ்கிரீம் என்ன செஞ்சுருவாங்க, டக்குன்னு கையை தூக்கி வச்சிருவாங்க. இந்த மாதிரி அந்த சிறுமி கையை வைக்க போனாங்க. அப்படி வைக்க போகும்போது அகத ரசூலுல்லாஹி பியதிஹா, டக்குன்னு கையை பிடிச்சிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிட்டாங்க. சரி, இங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்போ பார்த்தா ஒரு கிராமவாசி அவர் கை வைக்கிறதுக்காக வராரு, டக்குன்னு அந்த கையை என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க இந்த கை பிடிச்சிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா அவர் கை வைக்க என்ன செய்கிறாரு, அவரும் தள்ளி விட்ட மாதிரினா புரியுதா, கூட்டத்தில் டக்குன்னு இப்படி தள்ளி விட்டா டபக்குன்னு வந்து என்ன செய்கிறாங்க, உழுகிற மாதிரி வேகமாக வந்து என்ன செஞ்சார், சாப்பாட்டில் கை வைக்க வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கை என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, இன்ன ஷைத்தான யஸ்தஹில்லு தஆம அல்லா யுذ்கர ரஸ்முல்லாஹி அலைஹி, ஷைத்தான் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்ற அந்த உணவுகள் இருக்கு இல்லையா,
அந்த உணவுகளில் பங்காளராக வருவான். அப்படி பங்காளராக அவன் என்ன செய்வான், வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வருவான். இன்னஹு ஜாஅ பிஹாதிஹில் ஜாரியா லியஸ்தஹில்ல பிஹா ஃபஅഖது பியதிஹா. இந்த சின்ன சிறுமி இருக்கிறாங்கல்ல, அவன் கூட வந்தான். அவன் அந்த புள்ள கூட, அந்த சிறுமி கூட அவன் வந்தான். கையை வைக்கும் போது அவனும் கையை வைக்க வந்தான். நான் பிடிச்சிட்டேங்கிறாங்க, நான் பிடிச்சிட்டேன். அதே மாதிரி ஃபஜாஅ பிஹாதல் ஆராபியு, சரி அங்கே தடுக்கப்பட்டுருச்சேன்னு இங்கே வந்தான். யாருக்கிட்ட, இந்த ஆராபி கிட்ட வந்தான். லியஸ்தஹில்ல பிஹி ஃபஅഖது பியதிஹி, அவர் கையை நான் என்ன செஞ்சிட்டேன், பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, இன்ன யதஹு ஃபி யதி மஅ யதிஹா. இப்போ அந்த ஷைத்தான் கை எங்கே இருக்குது தெரியுமா? அதாவது இன்ன யதஹு ஃபி யதி மஅ யதிஹா, இந்த சிறுமியினுடைய கை இருக்குல்ல, அதை நான் பிடிச்சிருக்கிறேன். ஷைத்தானுடைய கை எங்க கைக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அப்படின்னா லாக் ஆயிட்டான். அதாவது சாப்பிட முடியல, அவனால் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியலை. அதனால அவசரப்பட்டு சாப்பாடை அல்லாஹ்வை நினைவு கூறாம இப்படிலாம் சாப்பாட்டை என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அழகான ஒரு இந்தார் செய்கிறாங்க. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டேருந்து பார்த்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இதுலேருந்து என்ன விளங்குறோம், ஷைத்தானுக்குன்னு ஒரு சில சாப்பிட்ற ஸ்டைல்கள் இருக்குது. நம்மளோட சேர்ந்து சாப்பிட வாய்ப்பு இருக்குது, சேர்ந்து குடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது அல்லாத பல தகவல்கள் இருக்குது, டைம் போய்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு சில படைகளும் உண்டு. ஷார்ட்டாக முடிச்சிருவோம். அவனுக்கு படைகளும் உண்டு. அந்த படைகளை எப்படி அவன் வேலை வாங்குவான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு அரிசி வச்சுருக்கான்ல, எங்கே வச்சுருக்கான், தண்ணிக்கு மேலே. கரெக்டா? அதாவது 7 வானத்துக்கு மேலே தண்ணிக்கு மேலே அல்லாஹ் தான் அரிசி வச்சுருக்கான். இவனுக்கு பாருங்க, இவனுக்கு அதே மாதிரி வைக்கணும். இவன் என்ன செய்வான், இன்ன இப்லீஸ யல்லாஹு அரிஷஹு அலல் மா, இவனும் தண்ணிக்கு மேலே தனக்குன்னு ஒரு அரிசை போட்டுப்பான், தனக்குன்னு ஒரு சிம்மாசனத்தை போட்டுப்பான். போட்டுட்டு தன்னுடைய பட்டாளங்கள் சேனைகள்லாம் இருக்குல்ல, அந்த ஷைத்தான்கள், அவங்களெல்லாம் கூப்பிடுவான். கூப்பிட்டு யார் யார் என்னென்ன கெடுதல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பான். யார் ஹெவியாக கெடுக்கிறாங்களோ அவங்க தான் அவன்கிட்ட அந்தஸ்து உள்ளவங்க. இப்போ ஒவ்வொரு ஆளும் வருவாங்க. என்ன வருவாங்க, யஜி அஹதுஹும் ஃபயக்கூலு ஃபால்து கதாவ கதா, தலைவரே நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், அவன் அப்படி பண்ணிட்டேன், இவன் அப்படி பண்ணிட்டேன், வியாபாரத்தில் அந்த பாதிப்பு ஏற்படுத்திட்டேன், இப்படி கதாவ கதா சொல்லுவாங்க. உடனே அவன் சொல்லுவான், ஆனால் இப்லீஸ் சொல்லுவானா, மா சனாத்த ஷைஆ, நீ என்னத்தை செஞ்சுட்ட, இதெல்லாம் ஒரு மேட்ரா? அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் மேட்ரா, இந்த பார் அதை சின்ன பையன் கூட அதை செய்வான், இது செஞ்சுட்டு வந்து நீ பெருமையாக பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில் மா சனாத்த ஷைஆ, நீ இதெல்லாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிடுவான். இப்படி ஒவ்வொரு ஆளாக வருவாங்க. மா சனாத்த ஷைஆ, இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைப்பா அப்படின்ட்டுருவான். ஒருத்தன் மட்டும் வருவானா. எப்படி வருவான், சும்மா யஜி அஹதுஹும் ஃபயக்கூலு, ஒருத்தன் வந்து சொல்லுவான், தலைவா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன இம்ரஅதிஹி, நான் தொடர்ந்து சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில். எந்த அளவுக்கு தொடர்ந்து சண்டை மூட்டினேன்னா 2 பேரும் பிரித்து விட்டேன் தலைவான்றுவான். 2 பேரையும் பிரித்து விடுற லெவலுக்கு நான் என்ன செஞ்சேன், அவங்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்தி பிரித்து விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. ஃபயுதினிஹி மினு, கிட்ட வாராசா, அவன் அப்படியே கிட்ட கூப்பிட்டு, நிஅம்ம அந்த, நீ தாண்டா, அதாவது நீ தாண்டா எங்காளுங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்படுவானா இப்லீஸ். புரியுதா? நீங்களாம் அந்த ஸ்டேஜை அடையல, உங்களுக்கு அந்த அதற்குண்டான அந்த எப்படி இருக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரிவினையில் இப்லீஸுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இதிலிருந்து என்ன விளங்குறோம், தனக்குன்னு அரிசை தண்ணிக்கு மேலே வச்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, தன் படைகளை என்ன செய்வான், ஏவி விடுறது. போர் படைகள் மாதிரி அவங்க பறந்து என்ன செய்வாங்க, வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக நாம் விளங்கிப்போம். கடைசியா ஒரே ஒரு விஷயம், ஜின்களுக்கும் மரணம் உண்டா? ஜின்களுக்கும் மரணம் உண்டுங்கிறத நாம விளங்கிக்கணும். சொல்றது புரியுதா? இதுல எக்ஸப்ஷன், கியாமத் நாள் வரைக்கும் கேட்டது யாரு, இப்லீஸ். அந்த ஜின்னிலேயே இப்லீஸ்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய மறுத்தானே, அவன் தான் கியாமத் நாள் வரைக்கும் எனக்கு அனுமதி கொடு, உயிரோட வாழணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டான்.
அல்லாவும் அனுமதி கொடுத்தான். எப்படி கேட்டான்? கால ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், மக்கள் எல்லாம் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் கொடுன்னு கேட்டான். அல்லாவும் ஃபஇன்னக மினல் முன்தரின்னு சொன்னான். கொடுத்துட்டேன், உனக்கு அவகாசம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன காரணத்தினால் இப்லீஸ் மட்டும் எது வரைக்கும் இருப்பான்? கியாமத் நாள் வரைக்கும் இருப்பான். மற்ற ஜின்கள் எல்லாம் நம்மள மாதிரி, அதாவது அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு ஆயுளை நாடி இருக்கிறானோ அல்லாஹ் ஆலம், அந்த ஆயுளுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்வாங்க? மரணம் ஆவாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நாம தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துவா கேட்டிருக்கிறாங்க. எப்படி துவா கேட்பாங்களாம்? அஊது பிஇஸ்ஸதிகல்லதி லா இலாஹ இல்லா அன்தல்லதி லா யமூது. யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் பெயரால் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மரணமே இல்லாத உன்னை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை அப்படின்னு கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கேட்குறாங்க, வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன. ரசூலுல்லாஹ் துவாவில் இதையும் சேர்த்துருக்குறாங்க. அப்போ யாருக்கு தான் மரணமே இல்லை? அல்லாஹுக்குத்தான் மரணமே இல்லை. வல் ஜின்னு வல் இன்சு யமூத்தூன, ஜின்னும் சரி இன்சும் சரி, மனிதர்களும் சரி ஜின்களும் சரி, அவர்கள் மரணமாவார்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியெல்லாம் நாம் பார்க்குறோம். இது மட்டுமல்ல, இது டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய தகவல்கள் சொல்ல முடியலை. ஜின்கள் அவங்களுக்கு என்ன பவர், என்ன குதிரத், வேறு உருவம் அவர்கள் எடுப்பார்களா? சொல்கிறது புரியுதா? ஏன்னா இது மலக்குமார்கள் விஷயத்தில் நம்ம பேசணும்ல, அதெல்லாம் மிச்சம் இருக்குது. வேறு உருவத்தில், அதாவது பாம்பு உருவத்தில் அவங்க வர்ற விஷயங்கள், இது போன்ற பல தகவல்கள் என்ன செய்து இருக்குது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசணும். வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் தனியாக நம்ம அது சம்மந்தமாக என்ன செய்வோம். அதாவது இது ஒரு ஆய்வுங்கிற அடிப்படையில் மலக்குமார்கள், ஜின்கள், இன்னும் வேறு என்னெல்லாம் தனித்தனியாக இப்படி பேசணுமோ அதை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் ஒரு தொடராக நம்ம வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் பேசலாம். அடுத்த தொடரிலிருந்து இப்போ மலக்குமார்களையும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம், யாரையும் ஜின்களையும் அவுட்லைன் கிடச்சிருச்சுல உங்களுக்கு. இப்போ கண்டினியூ பண்ணால் ஓரளவு உங்களுக்கு என்ன செய்யும், விளங்க வாய்ப்பு இருக்குது. இப்போ மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கும் போது நடந்த, அல்லாஹ்வுடன் நடந்த ஒரு அழகான ஒரு உரையாடல், அதற்கு பின்னால் இப்லீஸ் எப்படி உள்ள வர்றான் இந்த விஷயத்துக்குள்ள அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடரலாம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.